எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கதிரமங்கலத்துல மீத்தேனுக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர்த்துக்கு அது தெரியல. காரணம் பிக் பாஸ் ஷோலயே ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க. நம்ம அதுல வெளியில என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு யூத் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அதுல இன்வால்வ் ஆகணும். ஏன்னா மீத்தேன் எடுக்கிறது சின்னத்தனமான விஷயம் இல்ல. கண்டிப்பா காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மீத்தேனோட விளைவுகள் என்ன, ஒரு விவசாயத்தை அழிக்க போற ஒரு விஷயங்கிறது கண்டிப்பா பேசிக்கா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அதுக்காக போராடணும் அப்படிங்கறத நம்ம மறந்துட்டோம். இப்போ பிக் பாஸ் ஷோல நல்லா பாத்துட்டு இருக்கோம், பாருங்க, தப்பு இல்லை. ஆனா வெளியிலயும் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுல நீங்க இன்வால்வ் ஆகுங்க. நம்ம நாடு நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஒரு விவசாயம் இல்லைன்னா நமக்கு சாப்பாடுங்கிறதே இல்லை. அதனால நம்ம எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணும். ஏன்னா இது நம்ம நாடு, நம்ம உரிமை எல்லாமே இருக்குங்க. இந்தியாவில பிறந்த ஒவ்வொருத்தரும் பெருமை பண்ணணும். ஒரு அரசியல்வாதி ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கிட்டு இவங்க நம்ம நாட்டையே வித்துக்கிட்டு இருக்கான். நீங்க நிறைய விஷயத்த இது வீட்டுல இருக்கவங்கள்ட்ட போய் அப்பா அம்மாவோ யாருமே பண்ண முடியாது. ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம தான் பண்ணணும். நம்ம நாட்டுல முக்கியமா அரசியல் ரொம்ப தப்பா இருக்கு. ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அரசியலுக்கு வாங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம், நீங்களும் அரசியலுக்கு வாங்க, நல்லது பண்ணுங்க. அவன் நாட்டை எப்படி வச்சிருக்கான்னு தெரியுமா? நம்ம நாடு ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. சரி நமக்கு என்ன அப்படின்னு இருக்கங்காட்டிதான் இவ்வளவு மோசமாயிடுச்சு. அவன் பணத்தை மட்டும் சேர்த்து வைக்கிறதே பெருசா நினைச்சிட்டு இருக்கான். பல வளங்களை அழிச்சுட்டாங்க. விவசாயிங்கிற ஒரு வளத்தை அழிச்சிருவான். அது எனக்கு கண்டிப்பா இப்ப நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அழிச்சிட்டான்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? சீட்லெஸ் சொல்லி ஒரு சீட்லெஸ் ஃப்ரூட் கொண்டு வரான். அப்ப அடுத்த டைம் சீடுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு நிறைய விஷயம் யோசிக்கணுங்க. நம்ம ரொம்ப இப்ப ஏமாந்துருக்கோம். இது திருப்பி நம்மளால இப்ப வெளியில வர்றதுக்கு டைம் இருக்கு. நம்ம உடனே யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நல்லா யோசிங்க. ஒரு நல்ல என்வரான்மெண்ட்ல இருக்கும். இப்ப நல்லா யோசிங்க. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஜாலியான லைஃப் இருக்கு. அதுக்கடையில அவங்க நிறைய யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கு. நம்ம கரியரை மட்டும் பத்தி யோசிக்காம நம்ம நாட்டை பத்தி கொஞ்சம் யோசிங்க. நம்ம நாடு நல்லா இருந்தா நம்மளும் எப்பவுமே நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. தண்ணி இல்ல. காரணம் ஏன்? எல்லா குளத்துல இருந்து மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே போய் கர்நாடகா கேரளாக்குள்ள போய் நீ ஒரு லாரி மண் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம், கொன்றுவோம் அங்கேயே. அரசியல்வாதி அந்த அளவுக்கு பவரா இருக்கான். இங்க அப்படி இல்ல. எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுத்துட்டு மண் எடுத்துட்டு போ அப்படிங்கன்னா இது ரொம்ப கேவலமான விஷயம். நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நாடு ஒரு முன்னோர் நமக்கு என்ன விட்டுட்டு போனாங்கிறது தான் பார்க்கணும். இவ்வளவு சொத்து வச்சுட்டு போனாங்கிறது ரொம்ப அவசியமே கிடையாது. நல்ல வளத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த வளத்தை நம்ம பையனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத யோசிங்க. நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்ப பிக் பாஸ்ங்கிற ஷோ ஒரு வீட்டுக்குள்ளேயே 100 நாள் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்கள 100 நாள் ஒரு விவசாயம் பண்ணி பாரு, ஒரு அறுவடைய முழுசா எடுத்து பாரு. ஒரு அறுவடை பீரியட்ங்கிறது 6 மாசம் இருக்கும், 3 மாசம் இருக்கும். அந்த 3 மாசம் ஃபுல்லா அதுக்காக வேலை செஞ்சு நீ எடுத்து பாரு அப்படின்னு அதுக்கு அப்படி ஒரு ஷோ பண்ணுங்க. அப்பதான் ரியாலிட்டி ஷோனா அப்படி பண்ணும்போது மிச்சம் இருக்கவங்களுக்கு தெரியும் விவசாயியோட கஷ்டம் என்னன்னு. உடனே சொல்லுவாங்க விவசாயி என்னடா சும்மா போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு விவசாயத்தோட கஷ்டம் உங்களுக்கு இன்னும் புரியல. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம்? நமக்கே இல்ல. ஃபாரினுக்கு அதை வேற எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல வர்ற காசை வச்சு அது ஒரு விவசாயிக்கு வருது. அதுக்கு முன்னாடி இருக்க டீலர்ஷிப் எத்தனை பேர் இருக்கான் பாருங்க. அவன் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றான். கடைசி வருதுங்க. யோசிங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க இதை பத்தி நிறைய சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.